அழகன்னு ஓவியம் இங்கே, அதை எழுதிய ரவிவர்மன் எங்கே? பம்பாயா நீங்க இருந்தீங்களா? இப்ப இருக்கிறீங்களா? எங்க எங்க இருக்கீங்க? ஓ சரி. நீங்க மும்பைல எവിടെ? எந்த இடம்? ஓ, பக்கத்துல வந்து உட்காரணும், குழப்பம் இல்லாம இருக்கணும். கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 7 கிலோமீட்டர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு, இருக்கா? அதே மாதிரி கடல் அலைகள் ஒளி வீசும் இடத்தில் வேற்று மதத்தை சார்ந்த ஒரு ஆலயமும் உண்டு. 2 ஆண்டு காலங்களாக வீட்டில் உடல்நிலை சம்பந்தமான குறைபாடுகளும் கல்வி சம்பந்தமான தளர்களும் மனக்கோளாறுகளும் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இதற்கு வேற எதுவும் கிரகங்கள் காரணமா, வேற என்ன காரணமாக இருக்கிறது என்பது உங்களுடைய கேள்வி. காலம் சொல்லலாம். இதற்கு கிரகங்களும் ஒரு காரணம், மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில மயக்கம். இதுல இருந்து விடுதலை ஆக்கி உன்னை வெற்றியாக்கி தாரேன். அவனுடைய அங்கத்தில் எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் ஆயுள் கட்டியாகவும் சர்வ ஆரோக்கியமும் வாழ வைத்திருந்தா போதும்ல, வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணுப்பா? அந்த தொழில் இந்த மாதத்தில் இருந்து உனக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும். தை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கலாம். கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்கார், பக்கத்துல வா, நல்ல கண்ண முடிக்கா. இன்னும் இந்த ஊழல் சம்பந்தமான சிந்தனையும் எண்ணமும் உனக்கு இருக்காது. போ. அதுக்கு மட்டும் அடுத்த உத்தரவுல பேசுவோம்ப்பா. கேக்குளம் போந்தான. எந்த ஊரு? பேய்க்குளம். வாடா தம்பி, கால் விட்டு வா. பம்பாய் பம்பாய் பம்பாய். பம்பாயில் உள்ள போலீஸ்கள்கிட்ட பேசி பழகுறியா? அந்த ஸ்டேஷனுக்கு உனக்கு எதுவும் தொடர்பு வந்துச்சா? போலீஸ் தங்கச்சி விஷயமா கொஞ்சம் பேருங்களா? என்ன விஷயம் அது? வந்து டிவோர்ஸ் ஆகிற மாதிரி வந்து பேசி முடிச்சாச்சா? முடிக்கலையா? இன்னும் முடியல. கால் வந்துட்டு வா. 3 மாதத்துல தங்கையுடைய வாழ்வு சம்பந்தத்துக்கு தெளிவான முடிவு கிடைச்சிடும். அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாகவே முடியும். வேற என்ன வேணும் உனக்கு? என் கல்யாண வாழ்க்கையை பிரச்சனை. உன்னுடைய கல்யாண வாழ்க்கையை பற்றி இப்போதைக்கு பேசாதன்னு உத்தரவு. சித்திரை மாதம் வர பொறுமையாரு, எந்த வாக்குவாதமும் பண்ண வேண்டாம். பொறுமையா இருந்துப்பா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு பம்பாய் குடும்பத்தில் வந்த செல்ல மக்கள். அம்மா அக்கினி சட்டிக்காரி, ஆயிரங்கண் பானைக்காரி. மாரியம்மா முப்படாதி அம்மாலாம் இருக்காங்களா? சாமி ஆடுறது யாரு குடும்பத்துல? நீ ஆடுவியா? அதான் அம்மா. அக்கினி சட்டி எடுத்திருக்கியா? வேண்டுதல் பண்ணிருக்கியா? கால் வந்துட்டு வா. மெல்லப்பூ மெல்லப்பூ. என்னடா வேணும் தம்பி? கண்ணமுடு. சரி, கால் வந்துட்டு வரலாம். தொழில் பார்க்கறதுக்கே உடல்நிலைகளும் ஒத்து வரல, உன் மனநிலைகளும் ஒத்து வரல. இதுல எதுவும் ஒரு ரகசியம் நடந்திருக்க மாதிரி எங்க மனதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சாமியை ஆடி பார்த்தாலும் தெளிவு பார்த்தாலும் அறிகுறிகள் காட்ட மாட்டுக்கு. இதுக்கு முன்னால முன்னும் பின்னும் ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்ப எங்க கண்ணவே மறைச்சு நடக்கு. ஏதோ கண்ணை கட்டித்தான் வித்த பண்ணிட்டாங்களோ, எங்க தொழிலுக்கு மோசடி செஞ்சிட்டாங்களோன்னு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். அத்தானு நீ சொல்லுத உண்மையா இல்லையா? நடந்தது உண்மைதான்டா. அதனால அந்த தீய சக்தியை விலக்கி உன் தொழிலை வளமாக்கி கடன்படாம காப்பாத்தினா போதுமா? வேற என்னடா வேணும்? இந்தா இன்னிலிருந்து ஜெயிச்சிருவோம் மகனே. நல்லா வேற என்ன வேணும்? கடை ஊற்றி கொடுத்தியா? இந்தா
ஐஸ்வர்யமா இருக்க வைக்கப்போம். கர்மதாமிக்கு பெங்களூர். குழந்தை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார்? நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. எனக்கு எதுவும் விளக்கம் தேவையா? பக்கத்துல வா, பக்கத்துல வா. இதுவரை விளையாட்டுத்தனமாகவே வாழ்க்கை புறம் போயிடுது. உன் உடம்புல போதுமான சக்தி இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் உனக்கே தோன்றிடுது. அந்த தோற்றம் நரம்பியல் சம்பந்தமான ஒரு சின்ன ஐயப்பாடு உன் உள்ளத்துல இருக்கு. இருக்கா? கால் வந்துட்டு. அந்த மாதிரி ஒரு குறைபாடு உனக்கு உடம்புல இல்லை. உனக்கு ஒரு தன் பயத்தால ஒரு கற்பனையால உன் மனது பாதிக்கப்பட்டு நமக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்லி நீயா பிரேம் பண்ணி இருக்கிற. அது இல்லை, அந்த குறை உனக்கு இல்லை. நீ நிறைவா இருக்கலாம். அதனால உனக்கு பிறக்கும் ஆம்பளை பிள்ளை. வெற்றிவேல் முருகனுக்கு, அருப்பசாமிக்கு வார பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை போட்டு முக்கணிகள் சாட்டி சரக்கோட வந்து என்னை பார், உனக்கு ஒரு மருந்தும் தருவேன் ரகசியமாக. மருந்து கையில தரமாட்டேன், காதுல தருவேன். நீயா தெரிஞ்சுக்கிடணும். அதுல நீ ஜெயிச்சிருவடா. இந்த அப்படி பௌர்ணமிக்கு வந்துரு, நிலமாலை போடு, கனிகள் கொண்டு வா, பெங்களூர்ல இருந்து சரக்கு வாங்கிட்டு வாடா, நல்லா இருக்கும். கர்மதாமிக்கு கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த மக்கள் வாருங்கள், வாருங்கள். கையில் பாதிப்படைந்தவள், கையிலே பாதிப்படைந்தவள். ஒருவர் தேமாங்கனி சிரிக்கும் பொன்னோவியும். ரொம்ப சின்சியரா வாழ்ந்த, ரொம்ப சின்சியரா கன்னிங்கா வாழ்ந்தான். இப்படி போய் மாட்டிக்கிட கூடாது, அப்படி போய் மாட்டிக்கூடாது, அப்படி செஞ்சிடக்கூடாது, இப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு அப்படி இரவு முழுக்க 10 நாள் 4 நாள் அப்படி பிரேம் பண்ணி பிளானிங் பண்ணி, அப்பா இப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும் ஐயா அப்படின்னு தான் முடிவெடுத்த. விதி ஒண்ணு விட்டுச்சாப்பா, விடலையே. செய்த தொழிலும் போச்சு, சேர்த்து வச்ச பணமும் போச்சு, இருக்கிற நிம்மதி இழந்தாச்சு, ஆரோக்கியமும் போச்சு. மனிதனா காரணம்? அன்று எழுதியது இன்று நடக்கிறது மகளே. இந்த எழுத்துக்கு மாற்றம் உண்டா? உண்டு. கால் நட்டுவா, நீ உட்கார், போகாதையா போகாது, எங்க போனாலும் ஆசை தீராது. வாழ்வதற்கு ஆசைப்படுபவன் மனிதன். ஆசையை தப்புன்னு சொல்ல முடியாது. துறவி ஆசைப்பட்டாமனா குற்றம், மனிதன் ஆசைப்பட்டா நியாயம். ஆசைப்பட்டதை ஆண்டவன்கிட்ட தான் கேட்க முடியும், வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. உண்மையா இல்லையா? அதை நிறைவேற்ற வேண்டியவன் கடவுள். கடவுள் காட்டுவானை தவிர ஊட்ட மாட்டான். என்ன செய்வான்? கருத்துக்கும் கண்ணுக்கும் காட்டுவான், ஊட்ட மாட்டான். நம்ம ஊட்டணும்னு நினைச்சு வாயான்னு பிளந்துகிட்டு இருப்போம், அது தப்பு. காட்டிய செல்வத்தை கூட்டி வைத்தலும் பூட்டி வைத்தலும் யாருடைய அறிவு? நம்ம அறிவு. உன் அறிவை இழந்துட்டேன். இப்ப இழந்த செல்வத்தையும் பெற வச்சு தாரேன், உன் கடலை தீர்த்து தாரேன். பிள்ளைய பத்தி என்ன வேணும் உனக்கு? இந்தா அந்த கல்யாணத்தை நடத்தி தாரேன், காலையில என்னை பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும் வீட்டுக்கு? வாங்கி தரேன், போ. புண்ணியமா அடைவாய். மெல்ல ஏந்தி படபடக்காம போ. வாங்க செல்ல குட்டிகளே. கிருஷ்ணா அங்க கால் விட்டுவாங்க அண்ணாச்சி அவர்களே. முகுந்த முராரே
ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. கிருஷ்ணர் கோயில் எங்க இருக்கு? அங்க போய் கும்பிடுவீங்க. அவருடைய சக்கராயுதம் வருகிறது, அதனால தான் கேட்டேன். கால் விட்டுவாங்க. குண்டில குண்டலம் குவலகதள சாமளம். கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். என்னைக்கு சென்றால் முனீஸ்வரன் ஒரு சாமி ரொம்ப தூரமா இருக்காரு, ரொம்ப தூரமா முனிய சாமி. ஆதியை தொட்டு ஒரு எல்லைக்குள் நுழைகிற பொழுது இடது பக்கத்தில் ஒரு அம்பாள் ஆலயம் உண்டு, நடுவட்டத்தில் ஒரு விநாயகர் உண்டு. இவர்கள் தான் உங்களுடைய கோட்டை. இப்பொழுது 3 ஆண்டு காலங்களாக செய்யும் தொழிலை பற்றிய மன ஆராய்ச்சியும் தேவையில்லாமல் நட்பின் காரணமாக இழந்து போன பண நஷ்டம், மன நஷ்டம் அதிகம். இதை மீட்டுவது எப்படி, கடனை தீர்ப்பது எப்படி, இதனுடைய வேதனை உங்கள் உள்ள நிறைய இருக்கு. உண்மையா? கால் விட்டுறாங்க. உங்க கடனை நான் தீர்த்து தாரேன், தேவையான வரும்படிகளை உருவாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? திருப்பி வாங்கி தந்துறத வெற்றி உண்டு. செல்வாக்காரு யாரும் தடுக்க முடியாது. 3 முறை நீங்க பார்க்க வாங்க, பௌர்ணமிக்கு வந்துருங்க, நடக்கும். வியாபாரத்தை பத்தி பேசுவோம். சரக்கோட வா பௌர்ணமி. கேளாய் மகனே நீ கேளொரு வார்த்தை, நாளைய உலகில் நாயகன். நீ அம்மாட்ட கோவிக்காடா, உனக்கு கல்யாணம் தான் நடக்கணும், வேற என்ன வேணும்? இனிமே யாரையும் நம்பாத, உனக்கு கல்யாணம் தை மாசம் நடக்கும். உண்டா? நீ யாரையும் செலக்ட் பண்ண வேண்டாம், நான் பண்ணிட்டேன், நல்ல பண்ண வந்தாச்சு, போ தைரியமா ஓடு. கர்மசாமி, என்னுடைய குடும்பத்தில் தொழில் நடத்த முடியாத மனவேதனையும் உறவுக்குள் பகையும் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? வாப்பா. இந்த தொழில் ஏற்கனவே நான் இங்கே வந்திருக்கிறேன் சாமி. உங்கள் அருள் எனக்கு வாங்கிட்டேன். தம்பி தெரியாம அதை சொத்து எடுத்துக்கிட்டு தர மாட்டேன். அதான் உறவில் பகை வந்திருக்குன்னு சொல்லிட்டோம்ல, கால் விட்டுவேன். புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே உடல் தான். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு காலத்துல தொழிலை பத்தி கேட்டு மனவேதனை அடைந்தாய். இப்பொழுது தொழில் பெறுகிறது, ஆனா உறவுல பகை வந்துருச்சு. உன் தம்பியுடைய உள்ள மாறும், அவன் பொண்டாட்டி மனசு மாறணும்ல, மறாடா. அந்த 2 பேர் மனதையும் செம்மப்படுத்தி சரி பண்ணித்தார. ஆனா கடைசி வரை மனசார ஓட்ட மாட்டாங்க. கால் வந்துட்டு வா, போ போ போ. உண்மையை தலை சொல்லணும், போய் சொல்லணுமா? இப்ப இருக்கிற பிரச்சனையை தீர்த்துட்டு அவரவர் வாழ்க்கையை விட்டு தான் விட்டு ஒதுங்கிக்கா மகனே. வீணாக பாசத்தை கொட்டி வேஸ்டாக்காதடா தம்பி. அவங்களுக்கு ஒரு இது என்னது ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா? இல்லப்பா, அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கலப்பா, 7 வருஷமா குழந்தை. அவன் வந்து என்கிட்ட கேட்கும்போது பிறக்கும். அவன் வந்து என்கிட்ட கேட்பாங்களாடா, அன்னைக்கு அந்த குழந்தை வரத்தை பத்தி பேசுவோம். அவன் வந்து என்கிட்ட கேட்பான், குழந்தை வரத்தை பத்தி பேசுவோம்ப்பா, நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை நல்லா ஆகணும்னு கேட்டு வந்தவங்க. ஆத்தங்கரை ஓரத்தினே அங்கு நின்ன உருவமா, அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா, நேற்றிரவு வந்தவனா நேரங்கு இன்பம் தந்தவனா. பக்கத்துல வாங்க. நீங்கள் இருப்பதற்கும் காவிரி நதிக்கும் எவ்வளவு தூரம்? ஒரு 20 கிலோமீட்டர். ஏனென்றால் அந்த நதியை பார்த்தேன். அங்கே ஒரு பெரிய சிவாலயம் இருப்பதாக தெரிந்தது. இருக்கிறதா? இருக்குதா? கால் விட்டு வரலாம். என்னப்பா வேணும் உன் பிள்ளைக்கு? கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறவங்க சாமி, சேர்ந்து வாங்கணும். எண்ணி பார்க்காம நடந்த சம்பவம்ப்பா. அதனால நடந்தது வந்து விதி. இருதான யோகத்துடன் பிறந்தது உன் பிள்ளை. இப்போதைக்கு அவ உள்ளத்துக்குள்ளேயே அவன் தேவையில்லைங்கிற எண்ணம் தோண்டி இருக்கு. ஆனா வெளிப்படையாக உங்க மனத்துக்கு அவ தெரியப்படுத்தாம சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இருக்கிறாய். அப்படின்னா ஏன் இந்த முடிவு? விதி அதுதான். அதை மாற்றி அமைச்சுக்கிட முடியுமா என்பது ஒரு கேள்வி. சேர்த்து வைக்கணுமா? கால் வந்துட்டுவாங்க. காலையில் என்னைய பார்த்து போங்கப்பா, இன்பமா வாழ வைக்க இணைகிறேன் நான். வெற்றி உண்டு, நல்லா இருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா?
திருமணமாகியும் என் வாழ்வில் குழப்பம் இருக்கிறது என்று கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க. என்னடா குழப்பம்? யாரு? சம்சாரம் பெரிய மின்சாரம். கால் விட்டுவாங்க. என்ன குழப்பம் உங்கள்கிட்ட இருக்குப்போ? என்ன குழப்பம்? மனசுலன்னு சொல்லுதா? அப்படியா? குழந்தை இருக்கா? என்னம்மா அப்படி? கால் விட்டுவாங்க. கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா. ரெண்டு பேரும் ஒண்ணு போல கள்ள முடி உட்காருங்க. இதுவரை எந்த அர்த்தமும் இல்லாம வாழ்ந்தாச்சு. எக்கனாமிக்கல் பொருளாதார சொந்தமான ஒரு முடிவும் கிடைக்கிற, அமைதியான அன்பு ஈடுபாடும் அவற்றிலிருந்து முழுமையாக மனம் திறந்த பேச்சும் வார்த்தையும் வரல. உண்மையா? ஒரு சார்பாகவே அவர் மனதை வைத்திருக்கிறார். ஏதோ கட்டிட்டோம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மரக்கட்ட மாதிரி என்ன நினைக்கிறார். அவர் வாழ்க்கையில சரிபாதியா இருக்கக்கூடிய மனைவியாக என்னை அவர் யோசிக்கவில்லை. என் உணர்வுகளை, என் எண்ணங்களை, என் மனதை புரிந்து கொள்ளாமல் கண்டுகிடாம இருக்கிறார். அப்படி வாழ்வதை விட பிரிந்திருப்பது நன்று என்று இவள் உண்ணுகிறாள். உண்மையா? கால் வா, நீ உட்கார். உன் மேல குற்றம் இருக்கு. ஆமா, அப்பா ஆத்தா எங்க இருக்காங்க? அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப நீ அவங்கள்ட்ட போய் ஏன் நிக்கிற? அவங்கள்ட்ட போய் எதுவும் கேட்டானா? அவங்கள்ட்ட போய் பணம் எதுவும் கேட்டாரா? எந்திங்க ரெண்டு வரும். இவளுக்காக பெற்றோர்களை திறந்துக்கிறோம். அவங்களுடைய இறுதி வரை அவங்க பக்கத்தில் நெருங்காம ஆயிட்டோம்னா பாவம் பிடிச்சிருக்கிற ஒரு பயம். அவங்க மூலமா கிடைக்கிற பலன்கள் நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கு கிடைக்காம போயிருங்கிற ஒரு ஏற்பமும். அதனால இவளை விளக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. கொஞ்சம் ஒரு டிராமா மாதிரி விலகி இருப்பமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க மனத்தை கேன்வாஸ் பண்ணதுக்காக நீ ஆக்ட் பண்ண உண்மை. அது பாதத்துக்கு பிரச்சனையா இருக்கு என்பது உன்னுடைய கருத்து. இந்த டிராமாவை ஏற்றுக்கணுமா, அந்த டிராமாவே வேண்டாம்னு முடிவெடுக்கணும். வேண்டாம், இவ வேண்டாமா? இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு. நல்ல தீர்ப்புன்னு என்ன ஒரு படம் நடிச்சாரு. நான் சொல்றேன் நல்ல தீர்ப்பு. 1.25 ஆண்டுக்குள்ள உன் பெற்றோர்கள் உன்னையும் உன் மனைவியும் மனசார ஏற்று உனக்கு தர வேண்டிய உரிமை அனைத்தையுமே கொடுப்பார்கள். நீ அதற்காக எந்த நாடகமும் நடித்து இவளை புறக்கணிக்க வேண்டாம். உன் எண்ணங்கள் நிறைவேறும், இவளுடைய எண்ணமும் நிறைவேறும். உன் பிள்ளைகளுக்கு எதிர்காலமும் வெற்றிகரமாக நல்லா இருக்கும். அந்த நிலைகளை மாற்றி வெற்றியாக்கி தர ஜீரணிக்கலாம். வெற்றி உண்டு மகனே. சந்தோஷமாக இது நடக்கும். உன் பக்கத்தில் உரிமையாக இருப்பான். மனம் கோளாறு இல்லை. போ. கர்மதாமிக்கு என் உடம்புல சோரியாசிஸ் இருக்கு, அதை சரி பண்ணணும் கருப்பசாமி. கால் வந்துட்டுவாங்க. இவர் யார்? உட்கார முடியாது. டெண்டுல்கர். தமிழ் தெரியுமா? பேனா எடுங்க, ஒரு தாள் எடுங்க. நீங்களே எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். பேய் சித்தகத்தி பூ நிழலில் காய வைத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அன்றாடம் தேய்த்து வர சொரியாசிஸ் சம்பந்தமான தோல்வியாதி நீங்கும். போட்டுவாங்க. ஆமா, தை மாதத்துல நிர்ணயம் ஆயிரும்.
எஸ், வெற்றிகரமாக நடக்கும். உன் நோயும் தீரும், பிஸ்னஸ்ல நல்லா நல்லாயிடுவான். தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அரை மணி நேரம் மேலெல்லாம் தேய்ச்சி ஊற வச்சு வெந்நீர் வச்சு குடிக்கணும். எல்லா வெற்றியாகும், எல்லா பிரச்சனையும் தீரும். மங்களகரம் தோன்றும், பிஸ்னஸ் தொடரும். போங்க, சொந்த வீடு 1.5 வருஷம் கழிச்சு நடக்கும்.